ராம் நாராயண ராம். மகத்துவம் வாய்ந்தவர்கள், செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த புரிதலை பெற்றுக்கொண்டு தங்களது உடலில் மிகுந்த சக்தியை சேர்த்து கொண்டு வருகின்றனர். இந்த மாபெரும் சக்தி உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. ஒரு பெருங்கடலில் இருந்து நதி, ஓடை, வாய்க்கால், ஏரி ஆகியவை உருவாகின்றன. எல்லா உயிர்களிலும் ஈர்க்கும் சக்தி உள்ளது. ஒருவர் அல்லது இருவருக்கு இருந்தால் அதுபோல மேலும் பலருக்கும் இருக்கும். ஒரு சக்தி இருந்தால் மற்ற 1000 கோடி சக்திகள் தானாகவே வரத் தொடங்குகின்றன. எனவே எறும்பாக இருக்கட்டும் அல்லது கொசுவாக இருக்கட்டும், ஈர்க்கும் சக்தி அனைவருக்குள்ளும் இருக்கிறது. இந்த சக்தி ஏன் இருக்கிறது என்றால், தொலைவில் உள்ள கிரகங்களில் இருந்து வரும் சக்தி செய்திகளை ஒவ்வொரு உயிரினத்திற்கும் கொண்டு சேர்க்கவே. அக்னி பாறைகளுக்குள் பாருங்கள், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெளியில் வரும்போது பெரிய சம்பவமாகிறது. சூரியனுக்குள் கூட அத்தகைய நெருப்பு எரிகிறது. ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீர்கள், சூரியன் துண்டுகளாக பிளந்து குளிர்ந்துவிடும். இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும் இந்த நெருப்பிலிருந்துதான் பூமி உருவாகியுள்ளது. இந்த பூமியும் ஒரு நாள் கொதித்து கொண்டிருந்தது. மனிதனுக்குள்ளும் இது போன்ற நெருப்பு எரிகிறது. பூமிக்கு பல அடுக்குகள் உள்ளன. பூமியில் வெப்பம் உள்ளது, குளிரும் உள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் சூழ்நிலைகள் வேறுபடுகின்றன. எங்காவது வெப்பம், எங்காவது குளிர். நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஒரே நபர் வெப்பமான இடத்துக்கும் குளிரான இடத்துக்கும் செல்ல முடியும். நம் உள்ளே அறிவாற்றல் உள்ளது. அறிவாற்றல் இருக்கும் பொழுது அதற்கு முடிவே இல்லை.